நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக ஆபீஸ்ல திருச்செங்கோடு எம்எல்ஏ ஈஸ்வரன் தலைமையில திமுக கூட்டணி கட்சிகளோட ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. கூட்டத்துக்கு அப்புறம் செய்தியாளர்கள்ட்ட பேசின ஈஸ்வரன், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் அங்கீகாரம் ரத்தானது பத்தின கேள்விக்கு அதுக்கான அப்பீல் தேர்தல் ஆணையத்துல நிலுவையில் இருக்கு. உதயசூரியன் சின்னத்துல நிக்கிறதுனால எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம், அதனால நாங்களே எடுத்த முடிவு தான் இதுன்னு கிளியரா சொல்லிட்டார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகாரம் பெற்ற கட்சிங்கிறதுனால அவங்க பானை சின்னத்துல நிக்கிறாங்கன்னு விளக்கம் கொடுத்திருக்காரு. மேலும் திருச்செங்கோடு தொகுதிக்கு காவிரி திருமுனி முத்தாறு இணைப்பு திட்டத்தோட முதல் கட்ட பணிகளை செஞ்சிருக்கோம். மறுபடியும் திமுக ஆட்சி அமைப்பது உறுதி. முதல்வர் விரைவில் எங்களுக்கான 2 தொகுதிகள் எவைன்னு அறிவிப்பாருன்னு நம்பிக்கையோட சொல்லியிருக்காரு. திருமாவளவன் அவரோட சின்னத்துல பானை சின்னத்துல தான் திமுக தலைமையிடம் சொல்லியிருக்கிறாரு. அந்த மாதிரி கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி அந்த மாதிரி ஏதாவது வலியுறுத்தி விரும்பி உதயசூரியன் சின்னத்துல விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. அவர்கள் அங்கீகாரம் வாங்கி இருக்கிறார். அவர்கள் கடின உழைப்பின் மூலமாக இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அவர்கள் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறார். அதனால அவங்க அதுல நிக்கிறாங்க அப்படின்னு அவங்க சின்னத்தில் தான் இப்ப ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. தேர்தல் ஆணையத்திலே அவர்கள் கேட்கிற அந்த சின்னத்தை கொடுக்கிறார்கள். பானை சின்னம் அவருடைய சின்னம், அது அவருடைய சின்னமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு ஒரு சின்னம் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த சின்னத்திலே வேறு யாரும் போட்டி போட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரம் கொண்ட கட்சியாக அவர்கள் மாறி இருக்கும் பொழுது அவர்களை ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. எங்களை பொறுத்தவரை இந்த சூழலிலே நாங்கள் உதயசூரியனிலே போட்டியிட்டால் எங்களுடைய அந்த வெற்றிக்கு அது உதவியாக இருக்கும் என்கிற காரணத்தினால் நாங்கள் போட்டியிடும். ஈஸ்வரன் சொல்லி இருக்கிற பதிலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே. திருச்செங்கோடு தொகுதி தேர்தல் கள நிலவரங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம விஎம் டாக்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.